விருச்சிக ராசி மெய்யன்பர்கள், விருச்சிக ராசி மெய்யன்பர்களே, நீங்கள் வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, அதே மாதிரி கல்வி, தொழில், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி படிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நெருடலாகவும் பிரச்சனையாகவும் இருக்குது. வீடு அமையலை, வீடு வாங்க முடியலை, இடம் அமையலை, இடம் கட்ட முடியல, கொடுத்த பணம் வரல, இது மாதிரி நிறைய கோரிக்கைகள், பிரச்சனைகள்லாம் இறைவன்ட்டு நம்ம வச்சு தீராத இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இந்த விருச்சிக ராசி மெய்யன்பர்கள் இவ்வளவு பிரச்சனைகளை வந்து விஷமேறுற மாதிரி, அப்போ விருச்சகம் அதாவது தேள் கொட்டுற மாதிரி மனவேதனைகள், மன சுமைகள், கடன் தீராத கடன் தொல்லை இதெல்லாம் இருக்கும். இதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ரெண்டு வழி தான். அவங்கள இருக்க பிடிச்சிக்கணும். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு தான். அதாவது குரு பகவானை பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விருச்சிக ராசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா பஞ்சம பாக்கியாதிபதி குரு. அதே மாதிரி சந்திரன். திங்களூர் போகணும், சந்திர பகவானை, பெண் தெய்வத்தை வணங்கணும். விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் என்றைக்கும் சொல்கிறேன் கேளுங்க, பெண் தெய்வத்தை வணங்கினால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை முன் செல்லும். முன்னுன்னா என்ன, முன்னோடி வாழ்க்கையில் முன்னால் நீங்கள் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். அப்போ பெண் தெய்வம் அம்மனை வணங்கணும். திருக்கடையூர் அன்னை அபிராமியை வணங்கலாம். திருப்பதியில் வந்து தாயாரை வணங்கலாம். அலமேலு மங்கை தாயை திருப்பதி போய் வணங்கலாம். ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே நம்ம திருக்கடையூர் அன்னை அபிராமி, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, இந்த மாதிரி பெண் தெய்வங்கள், காசி விசாலாட்சி, இந்த பெண் தெய்வங்களை இருக பிடிச்சதுனால நல்ல மாற்றம் ஏற்படும். ஏன்னா கடகம் சந்திரனுடைய விழா, சந்திரன் வந்து தாய் அம்சம். எப்படி தாய் அம்சம், அதனால் தாயை வந்து வணங்கணும். பார்வதியெல்லாம் வணங்குறது ரொம்ப சிறப்பு. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி இருக்கப்பட்டிருங்க. விருச்சிக ராசி மெய்யன்பர்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். நான் சொன்ன அந்த பிரச்சனைக்கு பூரா தீர்வு, உங்களுடைய தீராத பிரச்சனைகள்லாம் தீர்வு. அப்போ இந்த பக்கம் பார்த்தா சுவாமிமலை முருகப்பெருமானும் உங்களுக்கு தீர்வு தான். சுவாமிமலை முருகப்பெருமான் உங்களுக்கு தீர்வு பண்ணுவார். அப்போ வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது வியாழனும் திங்கள். அப்போ 2ஆம் நம்பர் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். நம்பர் 2 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண். அதே மாதிரி 3ஆம் நம்பர் யோகத்தை, 3, 2, 3 உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 23ன்னு ஒரு நம்பர் வந்தாலும் சரி, 32ன்னு வந்தாலும் சரி, இருக்க பிடிச்சுங்க, அது யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. 2 வயசு, 22 வயசு, 32 வயசு, 23 வயசு, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுடைய எண்ணம், அதாவது உங்களுடைய வாழ்க்கை மாறுகின்ற காலங்கள். அங்கே ஏதாவது ஒரு நினச்சி பாருங்கள், உங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கும். 20, 30 இந்த வயதுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக. நான் சொன்ன நம்பரில் இலக்கத்தில் இந்த மாதிரி. அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வர்றதுக்கு இந்த 2 பேர் தான் துணை இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பெற்ற தாயை நீங்கள் வணங்க. யார் தெரியுமா? விருச்சிக ராசிக்காரங்க தாயை வணங்கினீங்கனாலே பெரிய மாற்றம் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு தாய் ஸ்தானம் வந்து ரொம்ப சிறப்பு கூடியது. அயஸ்தானம் தான் பாகிஸ்தானமாக வருது. காலபுருஷத்துக்கு 4ஆம் வீடு, சந்திரனுடைய வீடு, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுவும் குழந்தை பெற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா, தாய் ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சீங்கன்னா பெரிய மாற்றத்தை நீங்கள் அடையலாம், முன்னேற்றத்தை அடையலாம். ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே சொல்கிறேன். ஆக இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏறக்குறைய. முத்து கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. முத்து வெண்ணிற முத்து, பெண் முத்து ரொம்ப நல்லது. ஒரே முத்தாக இருக்கணும், அதுதான் முக்கியம்.
ஒரிஜினல் முத்து ஃபுல் வெள்ளையாக இருக்காது, ஒரு இடத்துல கலங்கம் இருக்கும், அதுதான் ஒரிஜினல் முத்து. கனக புஷ்பராகம், மஞ்சள் புஷ்பராகம் நல்லாயிருக்கும். தங்கமும் ஈயம் என்ன சார் ஈயம்லாம் போடலாமா? போடலாம். ஈய காப்பு செஞ்சு கூட கையில் போட்டுங்க, அதனால் உள்ள தப்பு இல்லை. அதிர்ஷ்டம் நமக்கு. சந்திரனுடைய லிங்க் எங்கே இருந்தாலும் அதிர்ஷ்டம் தாங்க. சந்திரன் வந்து ஈயம்தான். வெள்ளி பித்தளை இரும்பு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஈயம். ஏன்னா ஈய சட்டிலாம் பார்த்துருப்பீங்களா, இதுதான். இது யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஆக மொத்தத்தில் விருச்சிகராசி மெய்யன்பர்கள் நான் சொன்னபடி அந்த தேதி நேரம் வர்ணங்கள் என்ன தெரியுமா? வெள்ளை வர்ணமும் மஞ்சள் வர்ணமும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். வெள்ளை மஞ்சள் இது ரெண்டும் யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் இப்படி செய்து அப்படி வாங்க. அற்புதம், ஆனந்தம்.